டிசைனருக்கு வந்து போர்ட்ஃபோலியோ வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் சார்? நான் சொன்ன மாரி வந்து ஒரு ஒரு புது ஸ்டார்ட் அப் மாரி வந்து ஒரு புது பெர்சன்ட்ட போயிட்டு, என்னோட ரெக்கமெண்ட் குடுத்து எனக்கு வீடு கட்டி விடுங்க. அந்த வீடுக்குள்ள இன்டீரியர் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லும்போது, கண் மூடிட்டு நம்ம போமாட்டோம். கரெக்ட்டுங்களா? அப்போ நான் சொன்ன மாரி வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க ரியலா வந்து நம்மளோட ட்ரீம்ல இருக்கிற ஒரு விஷயத்த வந்து மைண்ட்ல இருக்கிற விஷயம் வந்து பண்ண முடியுமா? இல்லையா? அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் மாரி வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. அப்போ அந்த போர்ட்ஃபோலியோ பார்த்து தான் வி ஆர் கோயிங் டூ ஃபைனலைஸ் த டிசிஷன் தட் திஸ் இஸ் த பெர்சன் வி கோயிங் டூ நீட் இட் அப்படின்னு தெரியுது. அப்போ இங்கே ரியலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில் செட்டை நீங்கள் இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கீங்கன்றதை அந்த போர்ட்ஃபோலியோ வச்சு தான் ஐ எம் கோயிங் டு ஃபைனலைஸ் இட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா நிறைய ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கோம். உங்களை நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தேன் எல்லாரும் நான் வந்து நேரில் வச்சு மீட் பண்ண மாட்டேன். கரெக்டுங்களா? அப்போது உங்களை ரிசம்பிள் பண்ணுறது உங்களோட போர்ட்ஃபோலியோ தான் இருக்கணும். அது வந்து ஒரு ஐடி கார்டு மாதிரி. எக்ஸாக்ட்லி. அந்த ஐடென்டிட்டி உங்களை ஐடென்டிட்டி கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமா வந்து இருக்குது. அப்போ அதில் தான் நான் வந்து உங்களை வந்து பிக் பண்ணுறேன். எஸ் ஹி ஹஸ் டன் தட். மேபி இவங்களை கூப்பிடலாம், ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இவங்களை கூப்பிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து போகுது. அப்போது போர்ட்ஃபோலியோ எஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.